அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட நான் இன்டர்வியூ போஸ்ட், அதாவது ஏஇ எக்ஸாம்ஸ்க்கு உண்டான பிசிவி லிஸ்ட் அப்படின்றது வெளியாயிருக்கு. அது போக கவுன்சிலிங் எப்பா அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து சார் மெமோ விட்டுட்டாங்க, ஓசிபி லிஸ்ட், ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸ் விட்டாங்க, கவுன்சிலிங் எப்போ சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு முக்கியமான அப்டேட் தான் என்ன பண்ணிருக்காங்க, டிஎன்பிசி தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ பிசிவி லிஸ்ட்டும் அதே மாதிரி எப்போ கவுன்சிலிங் அப்படின்றதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உடனுக்குடன் அப்டேட்டுக்கு நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மே 20ஆம் தேதி என்ன நடக்க போகுது, அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு அண்டான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஸோ ஆனால் வந்து இன்னும் கவுன்சிலிங் வைக்கலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு தீர்வாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் ஆனது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்பவுமே பார்த்தீங்கன்னா 3 to 4 வீக்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜருக்குமே டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதுபடி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆன இன்டர்வியூ எக்ஸாம் டேஷ்போர்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிவி லிஸ்ட் அப்படின்றது கடைசி காலம்ல ஓபன் பண்ணிருக்கோம், சரிங்களா? பிசிவி லிஸ்ட். ஸோ ஒரு நிமிஷம் லோட் ஆகட்டும், சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் அந்த பிசிவி லிஸ்ட், இதுதான் அந்த பிசிவி லிஸ்ட், ஓகேவா? ஓகே, ஒரு நிமிஷம் லோட் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ அது லோட் ஆகட்டும். நான் இதுக்குள்ள என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் நோட்டிபிகேஷன் நம்பர் 9/25/21 தான் நடந்திருக்கு. The following list of registered number of candidates are provisionally admitted physical certificate verification, அதாவது பிசிவி லிஸ்ட் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா அதுதான் physical certificate verification counseling based on the results of written examination conducted by the commission and marks under the rank position அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதற்கு பாத்தீங்கன்னா இதுதான் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல இதுல லாஸ்ட்ல. ஸோ உங்களுக்கு இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் விட்டாங்க, அடுத்து வந்து ஓசிவி லிஸ்ட் விட்டாங்க. எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 வீக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீ அப்லோட் மெமோ, அதுக்கு 3 to 4 வீக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. 27ஆம் தேதி மார்ச்ல ரீ அப்லோட் மெமோ கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து 30 நாள் இதுல தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிசிவி அண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நேற்று தான் வந்து வெளியாடுச்சு, அதுக்குண்டான அப்டேட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சரியா? ஓகே. பை த கமிஷன் 23/1/2026 the physical certificate verification and counseling will be held from எத்தனாம் தேதியில இருந்து 14ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ள நடக்குது. அப்ப உங்களுக்கு பிஃபோர் த நோட்டிபிகேஷன் என்ன பண்ணிடுறாங்க, கவுன்சிலிங் வச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு அடுத்த நோட்டிபிகேஷனுக்கும் வந்துடும். ஸோ இதுல பாஸ் ஆயிருக்கவங்க கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நல்லபடியா வந்து என்ன பண்ணணும், நீங்க ஒரு அரசு அதிகாரி ஆக போறீங்க. ஸோ 2026 உங்களுக்கானதா இருக்கு. ஸோ நமக்கானதா அமைக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். மே 20ஆம் தேதி. ஸோ அதுக்குண்டான எல்லா விதமான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் ஏஆ இருக்கட்டும், டிப்ளமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் என்ன போஸ்ட் அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானது சாம்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், தயவுசெய்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பிடிஎஃப் தான், உடனுக்குடன் நீங்க பே பண்ணிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் வேணா எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க, சரியா? ஓகே. அடுத்து நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் எல்லாம் பார்த்துக்கணும், சரிங்களா? அடுத்து நேம் ஆஃப் த போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். சிவிலுக்கு பாத்தீங்கன்னா எல்லா கோடுமே கொடுத்துருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட், சரியா? ஓகே. அடுத்து ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ போஸ்ட், சரியா? இபி தரப்புல இருந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹெல்த். ஸோ இது வந்து மெக்கானிக்கல், சரியா? ஸோ மூணாவது பாயிண்ட் பாருங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றதையும் தெளிவா பாத்தீங்கன்னா இந்த டென்டேட்டிவ் பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இது வந்து டென்டேட்டிவ் தான், சரிங்களா? இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்றத டென்டேட்டிவ் அப்படின்றத சொல்றாங்க. பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ஃபார் 14 போஸ்ட், சரிங்களா? அதாவது அப் டு பே லெவல் 20 வரைக்கும் தான் என்ன பண்ணிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. The remaining post with different qualification they carry pay level 20 and below. அதாவது லெவல் 20 இருக்கக்கூடிய 14 போஸ்ட்டுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க, பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் விட்டுருக்காங்க.
அந்த பே லெவல் 20 அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இன்னும் விடலாம். சரிங்களா? வித் டிஃபரெண்ட் குவாலிஃபிகேஷன் தட் கேரி பே லெவல் 20 அண்ட் பிலோ வில் பி பப்ளிஷ்டு சப்சிக்வென்ட்லி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து டென்டேட்டிவ் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ சப்சிக்வென்ட்லி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும். சரிங்களா? இது வந்து பின்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்து திஸ் டென்டேட்டிவ் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ஆர் சப்ஜெக்ட் டு ஃபில்லிங் அப் ஆல் த வேகன்சிஸ் இன் த ஹையர் லெவல் ஆஃப் பே. சரியா? அதாவது ஒன்லி ஆஃப்டர் ஃபில்லிங் அப் ஆல் த வேகன்சிஸ் இன் ஹையர் லெவல் ஆஃப் பே வித் சேம் குவாலிஃபிகேஷன் the vacancies next level pay will be taken into account. ஃபர்ஸ்ட் இந்த ஹையரா இருக்கக்கூடிய வேகன்சிலாம் ஃபில் அப் பண்ணிட்டு தான் அடுத்த கேட்டகரி லெவலுக்கு ஃபில் அப் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்டிமேஷன் ரிகார்டிங் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி மேட் த்ரூ த கமிஷன் வெப்சைட். சரியா? அதாவது கமிஷன் வெப்சைட்ல தான் உங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? அது நல்லா பாத்துங்க. கமிஷன் வெப்சைட்ல இருந்து தான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. இது எப்படி இந்த டவுன்லோட் டாக்குமெண்ட் ரீ அப்லோட் மெமோ அந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு ஒரு மெமரண்டம் கண்டிப்பா கொடுப்பாங்க வெப்சைட் மூலமா. சரிங்களா? எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் த்ரூ த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஒன்லி. உங்களோட எஸ்எம்எஸ்க்கு இமெயில் ஐடிக்கும் என்ன வரும்? உங்களுக்கு இன்டிமேஷன் வரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் ஷால் பி சென்ட் டு த கேண்டிடேட் பை த போஸ்ட். போஸ்ட் மூலமா எதுவும் வராது. ஒரு எஸ்எம்எஸ் இமெயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிஷன் வெப்சைட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கணும். The candidates can download their memorandum for admission of physical certificate verification and counseling. Physical certificate verification from the commission website should attend with all relevant documents. நீங்க அந்த ஓசிபி லிஸ்ட்ல சொன்னதே ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க வந்து கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். ஒரிஜினல் ஆன் த பிரிஸ்கிரைப்டு டேட் அண்ட் டைம். ஒரிஜினல் கொண்டு வரணும். அவங்க மெமரண்டத்துல என்ன டேட் என்ன டைம் கொடுத்துருவாங்கன்னா அந்த டைம்ல தான் கண்டிப்பா வரணும். ஸோ அதை நீங்க அட்டன் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷனுக்கு உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the admission of the candidates to physical certificate verification and counseling physical certificate verification purely provisional. So உங்களோட சர்டிபிகேட் நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருக்கலாம், எக்ஸர்வீஸ்மேனா இருக்கலாம், டெஸ்டிடியூட்டா இருக்கலாம், பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸா இருக்கலாம். சரிங்களா? டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். ஸோ இந்த மாதிரி என்ன விதமான சர்டிபிகேட்டா இருக்கட்டும், உங்களோட 12th மார்க் ஷீட் 10th மார்க் என்னென்ன ஆன்லைன் அப்ளை பண்ணீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ் எடுத்து. சரியா? So only after verification the claims with the original certificate is carry eligibility will be decided for the admission counseling. So இந்த சர்டிபிகேட் ஒரிஜினல்லாம் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங்ல அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. சரிங்களா? After verification the original certificates the eligible candidates alone will be admitted for counseling. ஸோ உங்களோட சர்டிபிகேட் ஏதாச்சும் எரரா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களை வந்து உள்ள கவுன்சிலிங்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்கள மட்டும்தான் அடுத்து கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அது அன்னைக்கே நடந்துடும். என்னைக்கு டேட்டு சொல்றாங்களோ அந்த இதுலயே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கும் நடந்துடும். சரியா? ஸோ அதே மாதிரி he does not produce the required certificate. அதாவது உங்களோட எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவை நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னது ப்ரொவிஷனல் அட்மிஷன் டு பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கேன்சல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது சர்டிஃபிகேட் எரர் ஆயிருந்துச்சா. May inclusion the registered number of candidates in the above list will not imply that a candidate has been fully considered. அதாவது உங்களுக்கு லிஸ்ட் வந்து லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிடும் அப்படின்றது எந்த வித சாத்தியமும் இல்லை அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த போஸ்டிங் ஆர்டர் நீங்க கையில வாங்குற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரிசர்வேஷன் கேட்டகரி. ஸோ அதை நல்லா பாத்துக்கணும். அதே மாதிரி த போஸ்ட் டிபார்ட்மெண்ட் போர்டு கார்பரேஷன் அத்தாரிட்டி அண்ட் த யூனிட் ஒன் செலக்டட் பை த கேண்டிடேட் வில் நாட் பி சேஞ்ச் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ். ரொம்ப இது முக்கியமான விஷயம். 9வது பாயிண்ட். ஏன் அப்படின்னா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த போஸ்ட்டுக்கு நீங்க எடுக்க போறீங்க அப்படின்றத தெளிவா போடும். இப்போ நான் இவி டிபார்ட்மெண்ட்ல எடுக்கிறேன் சார், இல்ல சார் ஹவுசிங் போர்டு டிபார்ட்மெண்ட்ல எடுக்கிறேன் சார். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் எந்த போர்டுல எடுக்க போறீங்கன்றத தயவு செய்து தெளிவா தெரிஞ்சுட்டு போங்க. ஒன்ஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து மாத்த முடியாது. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு போஸ்ட்டுக்கு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றதுக்கு இது பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க 2-3 இதுல போஸ்ட்ல பாஸ் ஆயிருந்தாலுமே 2-3 இதுல ஒரு இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத நீங்க பாருங்க.
அதாவது அடுத்த ரெண்டு போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. ஒன்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த இதுக்கு நீங்க சூஸ் பண்ண முடியாது. சரியா? Candidates who have been admitted for physical certificate verification and counseling have been advised to watch the commission website every day. ஸோ எவ்ரிடே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத அப்டேட் பண்ணுவாங்க. சரியா? The admission of the above candidates to the physical certificate verification and counseling purely provisional subjected to அந்த case details கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோம். Candidates who had appeared for written examination from 4/8/2025 10/8/2025 whose register numbers are not found in the above list have not been admitted to physical certificate verification and counseling. சரிங்களா? மேல இருக்க லிஸ்ட்ல உங்க நம்பர் வரல அப்படின்னா நீங்க வந்து எதுக்கும் எலிஜிபிள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தயவு செய்து படிச்சுட்டு தெளிவா நான் எல்லாமே சொல்லிட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கவுன்சிலிங் போங்க. அதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸும் நம்ம கவுன்சிலிங்கை பத்தின டீடைல்ஸ் அந்த வேகன்சி டீடைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா தாராளமா நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அந்த பே லெவல் 20க்கு மேல இருக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லோ லெவலுக்கு ஃபில் பண்ணுவாங்க. அதையும் நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்குண்டான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா அதை எதிர்பார்க்கலாம். சரியா? சோ அடுத்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் நான் பாஸ் ஆகல எனக்கு வேகன்சி கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து நம்ம ஆர்கே சேனல்ல தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.